நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பேரூராட்சியில நாங்கள் இப்போ நின்றுக்கிறோம். நம்ம கிம்ஸ் மருத்துவமனையில் உள்ள கழிவுகள் பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவ கழிவுகளும் இங்கே உள்ள குடவுனில் கொட்டப்படுது. இங்கே இருக்கக்கூடிய ஈவோ அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்களுக்கு தெரிஞ்சு மருத்துவ கழிவுகள் இங்கே கொட்டப்படுது. இந்த தகவல் தெரிந்த உடனே சில மருத்துவமனைகளில் விசாரிச்சப்போ மருத்துவ கழிவுகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சில கம்பெனிகள் கூட இருக்குது. அதையும் தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ நிறுவனம் மருத்துவ கழிவுகளை எப்படி மறுசுழற்சி செய்வது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் செயல்படுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் அதை கண்டுகொள்ளலை. இதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எப்படி மருத்துவ கழிவுகளை அவங்க மறுசுழற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை செயல்முறை இல்லாத இடத்துல இந்த மருத்துவமனைக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சின்ன சின்ன மருத்துவமனைகள்லேயே மருத்துவ கழிவுகளை அழகாக கையாளும் பொழுது இவ்வளவு பெரிய மருத்துவமனையில் அவங்க கட்டாயமாக சரியான முறையில் கையாளணும், அதை செய்யலை. இங்கே நாங்கள் விசாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பரப்புரையாளர்களை கூட செயல்பட விடாமல் தடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு. இந்த விஷயங்கள் செயல் அலுவலருக்கு தெரிஞ்சும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்னைக்கு நாங்கள் இங்கே பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மருத்துவ கழிவுகளை எடுத்து வண்டியில் அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைகள் தொடரக்கூடாது. நம்ம இங்கே தூய்மை நம்ம இதை என்ன சொல்றோம், தூய்மை இந்தியான்னு சொல்றோம். தூய்மை இந்தியாவில் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது. எப்பவுமே பேரூராட்சியில நம்ம தூய்மை பணிக்கு அப்படின்ட்டு பல லட்சம் ரூபாய்களை செலவு பண்றோம். சொல்ல போனா மாதம் தோறும் தூய்மை பணியாளர்கள் வச்சிருக்கிறோம். இத்தனை லட்சம் செலவு பண்ணியும் நம்ம இங்க சரியா கழிவுகளை கையாளல. மக்களுக்கு சுகாதார சீர்கேடு நிலவக்கூடிய நிலையில இருக்குதுன்னா இந்த பேரூராட்சி நிர்வாகம் தேவையில்லை. இந்த தூய்மை பணிக்குன்னு சொல்லி இத்தனை லட்சம் பணிகள் பணியாளர்களை வைத்து நம்ம இத்தனை லட்சம் பணங்களை செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. தொடர்ந்து இப்படிப்பட்ட குற்ற நடவடிக்கைகள் நடக்குமானால் தொடர்ந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சியினர் அதற்கு குரல் கொடுப்போம், தொடர்ந்து போராட்டங்களை ஏறெடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறோம்.